இன்னைக்கு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் இன் ஜாவா என்னன்றதை பார்க்கலாம். இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸ்ட்ரிங் ஏன் வந்து இம்யூட்டபிள்னு வந்து ஜாவாவில் சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா சரி, இந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ஸ்லைடை. ஆக்சுவலாக ஜாவாவில் வந்து நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து அந்த ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஹீப் மெமரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை ரெண்டு விதமாக வந்து கிரியேட் பண்ணலாம் ஜாவாவில். யூஷுவல் வே வந்து இதுதான், அதாவது ஸ்ட்ரிங் லிட்டரல். இந்த ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வேல்யூ கொடுக்குறோம்ல, ஸோ இதுதான் வந்து லிட்ரல். ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் லிட்ரல். அதே இன்னொரு வேல வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா நியூ கீவேர்ட், யூஸிங் நியூ கீவேர்ட். இப்போ ஸ்ட்ரிங் S3 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங், அதுக்குள்ளே ஆடம் நான் கொடுக்குறேன். ஸோ இப்படியும் வந்து ஜாவாவில் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வே. அதுதான் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஸ்ட்ரிங் லிட்ரலில் இந்த ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு ஆடம்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போலில் போயிட்டு ஆடம் சொல்லி ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி மறுபடியும் S2 ஈக்குவல் டு ஆடம் நான் கொடுக்குறேன், அது இன்னொரு தடவை ஆடம் சொல்லி கிரியேட் பண்ணாது. அதுதான் வந்து இந்த இம்யூட்டபிளோடைய கான்செப்ட். ஓகேங்களா? இதே மாதிரி நான் S1லேருந்து S2லேருந்து S10 வரைக்கும், இல்லைன்னா ஒரு 1000 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணாலும், இந்த நேமை வச்சு ஆடம் சொல்லி வச்சு கிரியேட் பண்ணாலும் 1000 தடவை வந்து ஆடம் சொல்லி கிரியேட் ஆகாது. ஒரே ஒரு தடவை தான் வந்து ஆடம் சொல்லி கிரியேட் ஆகும். ரெஃபரன்ஸ் மட்டும் மாறும் இந்த மாதிரி. ஸோ S1 இந்த ரெஃபரன்ஸ் தான் ஆடம், S2க்கு ரெஃபரன்ஸ் ஆடம். இதுவே நான் வந்து ஆடம் பதில் வேற வேல்யூ கொடுக்குறேன், ஜாயின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ வந்து புதுசாக கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே இருக்கிற வேல்யூ வந்து மாறாது. அதுதான் வந்து இம்யூட்டபிள். இப்போது நான் S3 ஈக்குவல் டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஆடம் சொல்லி கிரியேட் ஆகும். நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே ஆடம் இருக்கு, மாறாதுன்னு சொன்னீங்களே, அது ஏன் மறுபடியும் வந்து ஆடம் சொல்லி கிரியேட் பண்ணுது? அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இந்த வேல கிரியேட் பண்ணோம்னா ஒவ்வொரு தடவையும் புதுசாக தான் கிரியேட் ஆகும். ஆனால் ஸ்ட்ரிங் லிட்ரல் வச்சு யூஸ் பண்ணோன்னா ரெஃபரன்ஸ் மட்டுமே மாறும் தவிர இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூ மாறாது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை நான் மாற்றணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மாற்ற முடியாது. அதுதான் வந்து இம்யூட்டபிள். ஸோ இங்கே இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னா, இங்கே பாருங்கள், இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஒன்ஸ் தட் cannot be modified after they have been created. நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம், ஆடம் சொல்லி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். நான் அதை போயிட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள்னு சொல்கிறாங்க ஜாவாவில்? பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது ஒரு சீக்வன்ஸ், அப்படி இல்லைன்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு வந்து ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜாவா ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங்குன்றது வந்து ட்ரீட்டட் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங். அதாவது in Java refers to a string object that cannot be altered. The reference to the object can be changed. முன்னாடி ஸ்லைடில் நான் டயக்ராமில் ஷோ பண்ணேன், ரெஃபரன்ஸ் மட்டும்தான் மாறும் தவிர அதோட வேல்யூஸ் வந்து மாற்ற முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஸோ இப்போ வந்து பெனிஃபிட்ஸ், இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங்லன்னு பார்த்தோன்னா, ஒரு 3 நிறைய இருக்கும். ஒரு முக்கியமான 3 வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கேஷிங்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும் கேஷிங் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஆடமே எடுத்துப்போமே, நான் ஆடம் சொல்லி நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கேஷிங். மறுபடியும் போய் புதுசாக க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கேஷிங். இது எதனாலனா, இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். அதனால நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ்
அடிபடாமல் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்கும். அதனால தான் வந்து இந்த கேஷிங் வந்து சொல்கிறாங்க. செக்யூரிட்டி, இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதை வந்து ஜாவாவில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் மோஸ்ட்லி பாஸ்ட் as strings and applications. இப்படி ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் உள்ள வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும், யூசர் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி ப்ரீச் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் அடி வாங்கும். ஸோ இதனால தான் வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த செக்யூரிட்டி ரொம்பவே முக்கியமாக இங்கே இருக்குது. ஸோ அதனால் அப்ளிகேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். மூணாவது த்ரெட் சேஃப்டி. இந்த த்ரெட் சேஃப்டி பற்றி உங்களுக்கு தெரியும். இன்பில்டாகவே ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்லி த்ரெட் சேஃப்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டிபிள் த்ரெட்ஸ் கேன் ஆக்சஸ் அ சிங்கிள் ஸ்ட்ரிங் இன்ஸ்டன்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இல்லைன்னா நம்மளால் எப்படி சொல்கிறது, இம்யூட்டபிலிட்டி இல்லைன்னா நம்மளால் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. இந்த இம்யூட்டபிலிட்டி இருக்கிறதுனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோக்ராமிங்கை நம்மளால் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் இன் ஜாவா ப்ரோக்ராமிங்கில். இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்ததை ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராமில் இது மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் இது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் என்கிட்ட வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, சாரி மெயின் மெத்தட் இருக்குது. 2 ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஒரிஜினல் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஹலோ டபுள் கோட்ஸ்குள்ளே, இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். ஓகே. ரெண்டாவது மாடிஃபைடு ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் போயிட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணலை, அதை டாட் கான்கேட் சம் வேர்டை ஆட் பண்ணுறேன். லைக் கமா வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளமேஷன் வித் எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பிரிண்ட் பண்ணால் அது ஒன்று பிரிண்ட் ஆகும். அதுதான் ஆஸ் யூஷுவல் வே. செகண்ட் வந்து பிரிண்ட் பண்ணும்போது இந்த அலோ கூட சேர்ந்து நம்ம கன்கேட் பண்ண இந்த கமா வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் இது மூணும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் டாட் நான் கன்கேட் கொடுத்து மாற்றும் போது இந்த வேர்ல்டு போய் இது கூட சேராது. ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோடைய இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணாது. அதுதான் இம்யூட்டபிள். அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை தான் கிரியேட் பண்ணும். அதுதான் அலோ கமா வேர்ல்டு. என்னதான் இருந்தாலும் நான் இங்கே கன்கேட் கொடுத்து ஆட் பண்ணாலும் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வேல்யூ அலோன்னு தான் இருக்கும். அது மாற்ற முடியாது. அதுதான் இம்யூட்டபிள். அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு அலோ வேர்ல்டுன்னு கிரியேட் பண்ணும். ஸோ இது ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் மாடிஃபையிங் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் த கன்கேட் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் a நியூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் modified string with the value allow world. நம்ம பார்த்தது தான் இங்க. the original string object remains unchanged. இதை மாற்றவே முடியாது. அலோன்றது அப்படியே தான் இருக்கும். demonstrating its immutability. ஸோ இதுதான் இந்த சாம்பிள் ப்ரோக்ராம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்லைடு எல்லாமே இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜாவாவில் இன்பில்டாகவே இம்யூட்டபிள் கிளாஸஸ் நிறைய இருக்குது. இது ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கிளாஸ் அண்ட் ஆல் ராப்பர் கிளாஸ். ராப்பர் கிளாஸ்னால் என்ன? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் உடைய எல்லா கிளாஸுமே பூலியன், கேரக்டர், பைட், ஷார்ட், இன்டிஜர், லாங், ஃப்ளோட் அண்ட் டபுள், இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக ஜாவாவில் இம்யூட்டபிள் தான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஃபால்ட் இம்யூட்டபிள் கிளாஸஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, டெல் மீ அபவுட் த டிஃபால்ட் இம்யூட்டபிள் கிளாஸஸ் இன் ஜாவான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக இதை பற்றி சொல்லலாம். ஆல் ராப்பர் கிளாஸஸ் ஆர் பை டிஃபால்ட் இம்யூட்டபிள், லைக் பூலியன், கேரக்டர், பைட், ஷார்ட், இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு தேவைப்படும் போது நான் ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ் கிரியேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஜாவாவில் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் இம்யூட்டபிள் கிளாஸஸ் இன் ஜாவா. இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு சில ப்ரொசீஜர், அதாவது ரூல்ஸ் இருக்குது. அதை வச்சு
நம்மளோட கஸ்டமைஸ்டு இம்யூட்டபிள் கிளாஸஸ் நாமளே கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி நம்மளே நமக்கு தேவையான நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து இதை பற்றி போடலாம். கஸ்டமைஸ்டு இம்யூட்டபிள் கிளாஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங். பை.